ஏழாம் வகுப்பு கணிதம் பருவம் 1 பாடம் 1 பயிற்சி 1.4 ஃபஸ்ட்டு கணக்கு. கொடுக்கப்பட்ட வகுத்தல் கூற்றுகளை நிறைவு செய்க. கொடுக்கப்பட்ட வகுத்தல் கூற்றுகளை நிறைவு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இப்போ எல்லாம் நம்மளுக்கு குறி என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். பெருக்கலும் வகுத்தலும் சேமாக தான் இருக்கும். மைனஸையும் வகுத்தோம் அப்படின்னா ப்ளஸ் ஆயிரும். சரியா? இப்போ மைனஸையும் ப்ளஸ்ஸையும் வகுத்தோம் அப்படின்னா மைனஸு. அடுத்த ப்ளஸ்ஸையும் மைனஸையும் வகுத்தோம் அப்படின்னாலும் மைனஸ் குறி. ப்ளஸ்ஸையும் வகுத்தோன்னா ப்ளஸ் குறி. இந்த குறி நம்மளுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், -40 வகுத்தல் டேஸ் இஸ் ஈக்குவல் டு 40. ஓகேவா? அப்போ -40 நம்மளுக்கு -1 வகுத்தா மட்டும் தான் 40 கிடைக்கும். ஏன்னா மைனஸ் நம்ம ப்ளஸ் ஆட்டு மாறிடுது. சரியா? அப்போ ஆன்சர் என்னது? -1. செகண்டு, 25 வகுத்தல் டேஸ் இஸ் ஈக்குவல் டு -5. இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போ ஒரு மைனஸால் வகுத்தா மட்டும் தான் இங்கே நம்மளுக்கு மைனஸ் கிடைக்கும். அப்போ இதுவும் -5 வகுக்கிறோம். டேஸ் வகுத்தல் -4 இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ இதில் பாருங்கள், இதில் ப்ளஸ் இருக்குது. அப்போ நம்மளுக்கு இதில் ஒரு மைனஸ் நம்பரை மைனஸை வகுத்தா தான் ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ இங்கே 36 வகுக்கிறோம். 36 வகுத்தல் -4 இஸ் ஈக்குவல் டு 9. -62 வகுத்தல் -62 மைனஸ் ப்ளஸ் ஆயிடுது. 62 வகுத்தா 1. சரியா தவிர என கூறுக. ஃபஸ்ட் ஒன் -30 வகுத்தல் -6 இஸ் ஈக்குவல் டு -6. சரியா? இது நம்மளுக்கு ஆன்சர் பாருங்கள், 30 6 வகுத்தா 5 வரும். மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு +5 தான் ஆன்சர். ஆனால் இங்கே -6 கொடுத்துருக்கனால இதோட ஆன்சர் தவறு. -64 வகுத்தல் -64 இஸ் 0ன்னு கொடுத்துருக்காங்க. 64 வகுத்தா என்னது? ஓர் 64 ஓர் 64. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு 1 வரணும். இங்கே தானே 0 கொடுத்துருக்காங்க. அப்போ இதனோட ஆன்சர் என்னென்னா தவறு. மூணாவது, பின் வருவனவற்றின் மதிப்பை காண்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று -75 வகுத்தல் 5. -75 5ஆல் வகுக்கிறோம். சரியா? ஓர் 5 5 ஓர் 5 5 மீதி 2 5 25. இப்போ மைனஸையும் ப்ளஸ்ஸையும் இதில் ப்ளஸ் குறி தான் இருக்குது. அப்போ மைனஸையும் ப்ளஸ்ஸையும் வகுத்தோன்னா -15. இதனோட ஆன்சர் என்னது? -15. அடுத்த செகண்டு, -100 வகுத்தல் -20. -100 -20ஆல் வகுக்கிறோம். மைனஸ் எப்படி மாறிடும்? ப்ளஸ்ஸாக மாறிடுது. 0 கேன்சல் பண்ணிடும். ஓ 2 2 2 10. அப்போ 10 தான் ஆன்சர். இதனோட ஆன்சர் என்னது? +10. சரியா? இதனோட ஆன்சர் 5. இங்கே நம்ம அடி கொடுத்து 5 தானே எழுதியிருக்கிறோம். அப்போ +5 தான் இதனோட ஆன்சர். ஓகேவா? அடுத்தது மூணாவது, 45 வகுத்தல் -9. 45 -9ஆல் வகுக்கிறோம். மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்கான், குறி நம்மளுக்கு மைனஸ் வந்துடும் வகுக்கும்போது. ஓர் 9 9 9 45. அப்போ -5 தான் இதனுடைய ஆன்சரு. இன்னடுத்து நாலாவது, -82 வகுத்தல் 82. -82 82ஆல் வகுக்கிறோம். ஓர் 82 82 ஓர் 82 82. இங்கே ஒரு மைனஸ் குறி இருக்கனால -1 தான் ஆன்சர். நாலாவது கணக்கு, இரு முழுக்களின் பெருக்கல் பலம் -135. அதில் ஓர் எண் -15 எனில் மற்றொரு எண்ணை காண்க. சரியா? 2 முழுக்களோட பெருக்கல் பலன். அப்போ நம்ம எக்ஸையும் ஒய்யையும் எடுத்துக்கலாம். இது ஒரு முழு, இது ஒரு முழுக்கள். சரியா? இப்போ 2 முழுக்களோட பெருக்கல் பலன் எவ்வளோனா -135. அதில் ஒரு எண் தெரியும். அப்போ நம்மளுக்கு எக்ஸ் தெரியும் எவ்வளோனா -15. ஒய் தெரியாது. அந்த ஒய்யை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். -135. இதில் பெருக்கல் குறியில் இருந்தால் வலது பக்கமாக அந்த நம்பரை மாற்றி கொண்டு போகும்போது வகுத்தில் மாறிடும். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு -135/15 -15. மைனஸ் ப்ளஸ் ஆயிடுது. இனி இதை 5ஆம் ஏற்பாடு அடி கொடுத்தோன்னா 3 5 15. இது 5ஆம் ஏற்பாடு வகுத்தோன்னா 2 5 10 மீதி 3 7 7 5 35. ஓர் 3 3 9 3 27. அப்போ இதனோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9. இப்போ தேவையான மற்றொரு எண் என்னது? 9. தேர்ஃபோர் தேவையான மற்றொரு எண் 9. அவ்வளோ. 5வது கேள்வி என்ன தந்திருக்காங்க அப்படின்னா, ஓர் இடத்தில் வெப்பம் சீராக குறைகிறது. மேலும் 8 மணி நேர இடைவெளியின் போது வெப்பம்
24 டிகிரி செல்சியஸாக குறைந்தது எனில் ஒவ்வொரு மணி நேர இடைவெளியிலும் குறைந்த வெப்பத்தின் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. 8 மணி நேரத்துக்கு எவ்வளோனா 24 டிகிரி செல்சியஸ் குறைகிறது. அப்போது குறைகிறதுனால மைனஸ் எடுத்துக்கிறோம், மைனஸ் 24 டிகிரி செல்சியஸ். இப்போ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோன்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? 8 மணி நேர இடைவெளியில் குறைந்த வெப்பம் = 24 டிகிரி செல்சியஸ். அப்படின்னா அது மைனஸாக மாறுது, ஏன்னா நம்மளுக்கு குறைஞ்சது தான், அதனால் -24 டிகிரி செல்சியஸ். therefore ஒரு மணி நேரத்தில் வெப்பம் என்ன பண்ணணும்? 24 டிகிரி செல்சியஸை 8ஆல் வகுக்கிறோம். வகுத்துட்டோம் அப்படின்னா 1 8 8 3 8 24. அப்போ ஆன்சர் என்னென்னா -3 டிகிரி செல்சியஸ். இப்போ ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் எவ்வளோ வெப்பம் குறையும் அப்படின்னா 3 டிகிரி செல்சியஸ் குறையிறது. therefore ஒவ்வொரு மணி நேரத்தில் 3 டிகிரி செல்சியஸ் வீதம் வெப்பம் குறையும். குறைந்து இருக்கும். அடுத்தது 6வது கணக்கு. ஒரு மின்தூக்கி சுரங்க வாயிற்குழியில் 5 மீட்டர்/வினாடி என்ற வீதத்தில் கீழ் நோக்கி செல்கிறது. எவ்வளவு? 5 மீட்டர்/வினாடியில் கீழ் நோக்கி செல்லுது. அப்போனா -5ல் செல்லுது. தரை மட்டத்திலிருந்து மேலே 15 மீட்டர்லேருந்து மின்தூக்கி செயல்படுகிறது எனில் 250 மீட்டர் கீழ் நோக்கி செல்ல ஆகும் நேரம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அதை எதுலேருந்து கீழே 250 மீட்டர்னா -250. சரியா? மேலங்கும்போது ப்ளஸ்ஸு. இதை வச்சு நம்மளுக்கு எவ்வளவு கீழ் நோக்கி செல்ல ஆகும் நேரம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதை கண்டுபிடிக்கலாமா? மின்தூக்கியின் தற்போதைய நிலை எவ்வளோ அப்படின்னா 15 மீட்டர். சரியா? ஏன்னா அது மேலே தான், அப்போ அதனால் +15 மீட்டர். மின்தூக்கி செல்ல வேண்டிய நிலை என்னென்னா கீழே 250ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ -250 மீட்டர். மின்தூக்கி அப்போ செல்ல வேண்டிய தூரம் எவ்வளோ அப்படின்னா 15 -250. இதை கூட்டணும் அப்படின்னா 15 + 250, இதை கூட்டினா 265 மீட்டர். இப்போ மின்தூக்கி 5 மீட்டர் செல்ல ஆகும் நேரம் எவ்வளோ நேரம் எடுத்துக்கொள்ளுதுன்னா 1 நிமிடம் தான் எடுத்துக்குது. அப்போ 265 மீட்டர் செல்ல ஆகும் நேரம் எவ்வளோ அப்படின்னா 265/5. இதை அடி கொடுத்துட்டோம்னா 1 5 25 மீதி 1 3 5 15. அப்போ 53 நிமிடம். therefore -250 மீட்டர் செல்ல 53 நிமிடங்கள் ஆகும். ஏழாவது, 30 நாட்கள் நடைபயணத்திற்கு பிறகு நான் 4800 கலோரிகள் இழந்திருந்தேன் எனில் கலோரி இழப்பு சீரானது எனில் ஒரு நாளில் இழந்த கலோரியை காண்க. இந்த 4800 30ஆல் வகுத்துட்டோம், நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஏழாவது, 30 நாட்களில் இழந்த கலோரிகள் = 4800. therefore ஒரு நாளில் இழந்த கலோரி = 4800 / 30. இதை அடி கொடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளோ வரும்னா 160. அப்போனா ஆன்சர் என்ன வரும்? therefore நாள் ஒன்றிற்கு எவ்வளோ கலோரி
இழப்பு ஏற்பட்டிருக்குன்னா 160 கலோரி. நாள் ஒன்றுக்கு 160 கலோரி இழப்பு ஏற்பட்டிருக்கும். அடுத்தது 8வது. நூற்றி 68 பெருக்கல் 32 = 5376 தரப்பட்டுள்ளது. மைனஸ் 5376 வகுத்தல் 32 காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இப்போ நமக்கு இதுலேருந்தே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருது. 5376 32 வகுத்து என்ன வரும்னா 168 தான் வரும். நம்ம அது எப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நூற்றி 68 பெருக்கல் 32 = 5376. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மைனஸ் 5376 மைனஸ் 32 வகுக்க வச்சுருக்காங்க. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். இதே நம்ம அடி கொடுத்தோன்னா என்ன வந்துடும்னா 168 வந்துடும். சரி, அப்போ ஆன்சர் வந்து 168. அடுத்தது 9. மைனஸ் 20 எத்தனை -4 உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. -20 -4 வகுக்கணும். மைனஸ் மின்ஸ் கேன்சல் ஆயிரும். ஒரு 4 4 4 20. அப்போ எத்தனை -4 இருக்கோன்னா 5 -4 இருக்கும். 10வது. -400 10 சமபகுதிகளாக பிரிக்க கிடைப்பது யாதுன்னு கேட்டிருக்காங்க. -400 10ஆல் வகுக்கணும். 0 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா -40. அப்போ -400 10 சமபகுதியில் பிரித்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா -40 கிடைக்குது. சரியா? இனி அடுத்தது கொள்குறி வகை வினாக்கள். 11. பின்வரவற்றை எது ஒரு முழுக்களை குறிக்காது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரி, எது வந்து முழுக்களை குறிக்காது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 0 வகுத்தல் -, எல்லாம் ஆன்சர் இதுக்கு 0. 20 வகுத்தல் -4னா -5. 20 4ஆல் வகுத்தோன்னா -5. -9 வகுத்தல் 3னா -3. இப்போ 12 5ஆல் வகுத்துட்டோம் அப்படின்னா 12 5ஆல் வகுக்கிறோம். 2 5 10 மீதி 2 புள்ளி வச்சு 0 போட்டோம் அப்படின்னா இங்கே 5. சரி, 4 4 5 20. இப்போ 0. அப்போ இதனுடைய ஆன்சர் என்ன 2.4. இது தசமத்தில் கிடச்சிருக்கு. அப்போ நம்மளுக்கு எது வந்து முழுக்கள் கிடையாதுன்னா 4வது ஆப்ஷன் தான் முழுக்கள் கிடையாது. சரியா? அடுத்தது -16 வகுத்தல் 4க்கு சமமானது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. -16 வகுத்தல் 4னா இதனோட ஆன்சர் என்னென்னா -4. அப்போ 4 வர மாதிரி எங்கே ஆன்சர் இருக்குன்னு பாருங்கள். -4 வர மாதிரி இதில் வந்து மைனஸ்ஸு. அடுத்து இதை வகுத்துட்டோம் அப்படின்னா -4 வந்துடும். மைனஸும் +4. இதுலேயும் அதே போல் இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா +4 தான் கிடைக்கும். இதில் பாருங்கள் 16 வகுத்தல் -4ங்கும் போது இதை அடி கொடுத்துட்டோம் அப்படின்னா 4 இந்த மைனஸ் குறி இதில் வந்துடும். அப்போ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் என்னன்னு பார்த்திங்கன்னா 3வது ஒன்று தான். ஏன்னா நமக்கு -4 வர மாதிரி இந்த ஒன்று தான் இருக்குது. அடுத்தது -200 வகுத்தல் 10 80. இந்த 0 0 கேன்சல் பண்ணிட்டோன்னா -20. இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2வது ஆப்ஷனில் இருக்குது. பின்வரும் எந்த செயலியில் முழுக்களின் தொகுப்பு அடைவு பண்பை பெறாதுன்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? எதில் வந்து அடைவு பண்பு நம்மளுக்கு கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா வகுத்தலில் மட்டும்தான் அடைவு பண்பு கிடையாது. சரி, அப்போ 4வது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அவ்வளோதான், இந்த பயிற்சி முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.